புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. திருப்பரங்குன்றம் வழக்கில் ஏற்பட்ட திடீர் திருப்பம், அந்த திருப்பரங்குன்றம் வழக்கில் ஏற்பட்ட திடீர் திருப்பத்தை குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடும். ஆண்டாண்டு காலமாக கார்த்திகை தீப திருநாள் என்று திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக ஏற்றி வந்த தீபத்தூணில் இந்த வருஷம் கார்த்திகை தீப திருநாள் என்று ஏற்றக்கூடாது என்று கடந்த ஆண்டு நீதிமன்றத்தில் யாரோ ரோட்ல போற ஒருத்தர் ராம ரவிக்குமார் என்பவர் வழக்கு போடுறாரு. என்னப்பா ரோட்ல போறவரா? ஆமா, ரோட்ல போறவரா இருக்கிறதால தான் வரலாறு தெரியாம காலங்காலமாக ஏற்றி வந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாது, நான் காட்டுற சர்வே கல்லில் ஏற்றணும்னு வழக்கு போடுறாரு. அப்படியே ஆகட்டும், தும் தாத்தா, கேட்டபடியே நீதி வழங்கப்படுகிறது. 2025 ஆண்டு முதல் வழக்கமாக ஏற்றி வந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றாதீங்க. அந்த ராம ரவிக்குமார் என்கின்ற மனுதாரர் எந்த இடத்த கை காட்டி சர்வே கல்லா அந்த சர்வே கல்ல தீபம் ஏற்ற சொல்லி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு கொடுக்கிறது. அதுவும் பாருங்க, அந்த உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதியான ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவு, மனுதாரர் ராம ரவிக்குமாரே தீபம் ஏற்றலாம். நீதிபதி கொடுத்த இந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு இந்த வருஷத்துல நான் தான்ப்பா ராஜா, சர்வே கல்ல நான் தான் தீபம் ஏற்ற போறேன்ட்டு குரூப்பா கூட்டமா கும்பலா போறாங்க. கும்பலா போன அந்த கும்பலை தடுத்து நிறுத்தி தான் உங்களை எல்லாம் உள்ளே விட முடியாது. இல்லைங்க, பிரச்சனை வந்துடும், நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம், அதனால வரக்கூடிய விளைவுகள் எதுவாக இருந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உள்ள போக முடியாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. உடனடியாக இந்த ராம ரவிக்குமார் குரூப் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கிறாங்க. தொடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாவே ஓகே, விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தானே, போடுங்க எல்லாரும் மேல. யார் யார் மேல? கலெக்டர் மேல, கோவிலோட ஈவோ மேல, காவல்துறை அதிகாரிகள் மேல தொடரப்பட்ட இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல இருந்து அளவுக்கு அதிகமான ஒன் பை ஒன்னா ஆர்டர் பாஸ் பண்ணிட்டே இருக்காரு பாருங்க நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள். இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்பு அப்பீல் பண்றாங்க. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த இந்த அப்பீல் வழக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, சதீஷ்குமார் அவர்கள் மற்றும் ஜோதிராமன் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த அப்பீல் மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கேட்ட முதல் கேள்வி என்னவென்றால், எதற்காக இத்தனை வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்ற? அதற்கு காரணம், ஒரே நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல நீதிபதி தொடர்ந்து ஒன் பை ஒன்னா அளவுக்கு அதிகமான ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காருங்க. அதனால்தான் ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒவ்வொரு வழக்கு போட்டிருக்கோன்றாங்க. அனைத்து வழக்குகளையும் மொத்தமாக சேர்த்து விசாரித்து தான் நேற்றைய தினம் மார்ச் 17ஆம் தேதி அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று தள்ளி வைத்திருந்தார்கள். தள்ளி வைக்கப்பட்ட இந்த வழக்கு நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்குல தான் பாருங்க திடீர் திருப்பம். இந்த வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கும் சரி, மார்ச் 18ஆம் தேதி அன்று, அதாவது இன்றைய தினம், அந்த ராம ரவிக்குமார் என்கின்ற மனுதாரர் கைகாட்டிய சர்வே கல்லுல தீபம் ஏற்றி பூஜை பண்ணணும்ட்டு தேதி குறிக்கப்பட்டிருந்தது. அதற்கும் சேர்த்து தடை விதிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்து வருகின்ற ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி அன்று இந்த வழக்கை தள்ளி வைக்கிறாங்க. டக்குன்னு அந்த மனுதாரர் ராம ரவிக்குமார் குறுக்கிட்டு, ஐயா ஏப்ரல் 8 ரொம்ப லாங்கா இருக்கு ஐயா. எது லாங்கு? ஏப்ரல் 8 2027 ஏப்ரல் 8 இல்லப்பா, இந்த மாசம் வருகின்ற ஏப்ரல் 8ஆம் தேதி. இது உங்களுக்கு லாங்கா? ஆமாங்க, கொஞ்சம் ஷார்ட்டான தேதியில போடுங்க. எதுக்கு இந்த வழக்கில் ஷார்ட்டான தேதி வாங்கி போய் என்ன பண்ண போறீங்க? ஏப்ரல் 8ஆம் தேதி அன்று இந்த வழக்கை தள்ளி வைக்கிறோம், அதுவரை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது உத்தரவு போடுறாங்க. இந்த வழக்கில் திடீரென்று இப்படி ஒரு திருப்பம் ஏற்படும் என்று நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். ரொம்ப பெரிய கனவுல இருந்திருப்பாங்க. மார்ச் 18ஆம் தேதி இன்றைக்கு எப்படியாவது சர்வே கல்ல தீபத்தை ஏற்றி நம்ம யாருன்னு காட்டிலான்ட்டு பெரிய கனவோடு இருந்திருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த கனவுல மண்ணள்ளி போட்டாங்க. வட மாநிலங்களில் மதத்தை மட்டுமே மூலதனமாக்கி பிஸ்கேஜேபி கட்சி ஓட்டு வாங்குற மாதிரி தான் பாருங்க தமிழ்நாட்டில் மதத்தை முன்னிறுத்தி எப்படியாவது ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு கனவோடு தான் இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. சரி, பிஸ்கேஜேபி கட்சி தான் மதத்தை வைத்து தமிழ்நாட்டில் ஏதாவது முயற்சி பண்ணலாமான்ட்டு முயற்சி பண்றாங்கன்னு பார்த்தா, நியாயமா இந்த திருப்பரங்குன்ற மலை வழக்குல யாரு பக்கம் அதிமுக இருக்கணும், ஆனா யாரு பக்கம் இருக்கிறாங்க? நியாயமா பார்த்தா அதிமுக கட்சி தமிழ்நாடு மக்கள் பக்கமோ முருக பக்தர்கள் பக்கம் தான் நிக்கணும். மாறாக அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து கொண்டு யார் பக்கம் நிக்கிறாங்க? இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப திருநாள் என்று ஏற்றப்படுகின்ற தீபத்திற்கு பின்னணியில் ஒரு வரலாறு இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுங்க? கோர்ட் ஆர்டருக்குமே நாங்க அப்பீல் போறோம். அதனால தயவு செஞ்சு கலைஞ்சிருங்க, இல்லன்னா அரெஸ்டுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. அலோ பண்ண மாட்டோம், கண்டிப்பா அலோ பண்ண மாட்டோம். லீகலா நீங்க சொல்றீங்க, லீகலா ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அந்த ஆர்டருக்கு நாங்க அப்பீலுக்கு போறோம்.
என்னன்னு தோணும், இந்துக்களின் திமுக விரோத அரசு இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் பண்றாங்களே, இந்துக்களோட ஒட்டுமொத்தமான நம்பிக்கை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இந்த மாதிரி விளக்க கூட ஏத்த விட மாட்டாங்கல்லப்பா. கார்த்திகை தீப திருநாள் என்று திருப்பரங்குன்றத்தோட மலை மேல அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஆனால் உண்மை என்னவென்றால், கார்த்திகை தீப திருநாள் அன்று மரபுப்படி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அறுபடை வீடுகளில் ஒரு வீடான திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள உச்சி பிள்ளையார் கோவிலின் தீப மண்டபத்தில் வழக்கம் போல கார்த்திகை தீப திருநாள் அன்று தீபம் ஏற்றப்பட்டது. அப்ப ஏன் தீபம் ஏற்றுவதற்கு தடையாக இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் நிறைந்து தீபம் ஏற்றத்துக்கு தடைக்கெல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, வழக்கமாக மரபுப்படி ஏற்றப்படுகின்ற அந்த இடத்துல தீபத்தை ஏத்திட்டாங்க. ஆனா பாருங்க, இந்த கூட்டம் நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு வாங்கிட்டு நான் சொல்ற இடத்துல தீபத்தை ஏத்தணும்னு கலாட்டா பண்ற கூட்டம். வழக்கம் போல ஆண்டாண்டு காலமாக திருப்பரங்குன்றத்தில் எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டு அந்த காட்சியை பக்தர்கள் பார்த்துட்டும் போயிடுறாங்க. ஆனா பாருங்க, இந்த கூட்டம் இருக்கிறது பிஸ்கே ஜேபி கட்சியோட இந்துத்துவா சங் பரிவார் சங்கி கும்பல். ஆனால் நடந்து கொண்டிருக்கும் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, 2 விதத்துல. ஒண்ணு, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே நடக்கிற போராட்டம். மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு காலங்காலமாக இஸ்லாமியர்கள் தடையாக இருக்காங்க. அதற்கு காரணம் அந்த மலையில் ஒரு பக்கம் அமைந்துள்ள சிக்கந்தர் தர்கா தான் காரணம். 2வது பக்கம் ப்ரொஜெக்ஷன், இந்துக்கள் விரோத திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு துணையாக இருந்து கார்த்திகை தீப திருநாள் அன்று கூட தீபம் ஏற்றுவதற்கு தடையாக இருந்து இந்துக்களின் நம்பிக்கையை நசுக்குறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம். ஆனா பாருங்க, இந்த 2 பக்கத்தோட ப்ரொஜெக்ஷனும் உண்மை கிடையாது. ஏனென்றால் இப்ப பிரச்சனை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்ல, முருக பக்தர்களான தமிழர்களுக்கும் இல்ல நாங்களும் முருக பக்தர்கள் தான் என்கின்ற இந்துக்கள் போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கும் சங்கி கும்பல், சங் பரிவார் கும்பல் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுக்கும் இடையே நடக்கும் பிரச்சனை தான் பாருங்க இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நீங்க எங்க வேணா தீபம் ஏத்திட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நாங்க சொல்ற இடத்துல, அதுவும் நாங்க போய் தான் தீபம் ஏத்துவோம்னு சொல்ற இந்த கும்பலுக்கும் உண்மையான முருக பக்தர்களாகிய தமிழர்களுக்கும் இடையே நடக்கிற பிரச்சனையை பாருங்க. ஒட்டுமொத்தமா அரசு பக்கமும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்கள் பக்கம் திருப்புறாங்க. அது எப்படி? வாக்கு வங்கிக்காக, சிறுபான்மையினர் கிட்ட இருந்து வாக்க வாங்கி வாங்கி அந்த வாக்கு வங்கிக்காக பாருங்க இந்துக்களின் நம்பிக்கையை நசுக்குது திமுக திராவிட மாடல் அரசு. வேமா சூசோ இல்லாம சொல்றாங்க இல்லைங்களா. உங்களுக்கு வாக்கு வாங்கி அரசியல் தேவைப்படுகிறது, அதற்காக நீங்க செய்கின்ற வேலை. எந்த இடத்துல இந்த திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு இந்துக்களுக்கு எதிராகவும் இந்துக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிராக உள்ளதுன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா. ஏன்னா பாருங்க, நியாயமா பார்த்தா வழக்கம் போல 100 ஆண்டுகளுக்கு மேலாக தீபம் ஏற்றப்படும் இடத்தில் தான் பாருங்க தமிழ்நாடு அரசு இந்த வருஷம் தீபம் ஏற்றிருக்காங்க. ஆனா பாருங்க, இந்துக்களின் நம்பிக்கையை சிதைக்காதேன்னு டயலாக் பேசின்னு வர இந்த கும்பல் தான் பாருங்க பக்திக்காக இல்ல, கடவுளுக்காக இல்ல, நம்பிக்கைக்காக இல்ல, கலவரத்துக்காக வந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கும்பலை இயக்கி கொண்டிருப்பதும் இந்த கும்பலோட பின்னணியில் ஒட்டுமொத்தமா இருப்பதே பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சியும் அதிமுக கட்சி தான். லட்சக்கணக்கான மக்களுக்காக நீதி நிலைநாட்டப்பட்டதை அடுத்து அந்த லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் இந்துக்கள் சந்தோஷப்படுறாங்களாம். அப்படிங்களா? அங்க சந்தோஷப்படுறத பாருங்க சார். இந்த வருஷம் தொடங்கி மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில தீபம் ஏறுறது யாரு கேட்டா நம்ம சொன்னது சரியா தப்பா? வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அறைகளை உடைச்சு தீபம் ஏற்றுறது கடவுளே முருகா அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம்யா. இந்த வெற்றியை முருகனுக்கே நாங்க சமர்ப்பிக்கிறோம், இந்த வெற்றியை முருகனுக்கே நாங்க சமர்ப்பிக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. யா 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 போங்க வாங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பாத்துக்கங்க, பொதுவான மக்கள் அவங்களுக்கு எவ்வளவு அழகான மரியாதையை கொடுத்துருக்காங்கன்ட்டு இந்த தூள் படத்துல பாட்டிமா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏன்டா இதைத்தான் நைட்டு ஃபுல்லா வச்சு ஒட்டிந்தியான்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். தேங்காய் உடைக்க தான் உடைக்கிற, கொஞ்சம் ஓரமா போய் உடையா, அவ்வளவு மரியாதை. கோடிக்கணக்கான இந்துக்களோட நம்பிக்கையை நாங்க மீட்டு கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்ததுல நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதுன்னு சொன்ன அந்த நீதிக்கு பின்னாடி பொதுவான பொது மக்கள்னு சொன்னாங்க இல்லைங்களா, அங்க பாருங்க கிளாப் பண்றாங்க. கோர்ட் உத்தரவு வாங்கி வந்துட்டோங்க, அப்படி எங்களை அனுமதி கொடுக்க மாட்டாங்க. சரி, நாங்கள் கோர்ட் அவமதி வழக்கு போட்டோம், மேல்முறையீடு பண்ணாங்க எங்க உத்தரவை எதிர்த்து. அந்த மேல்முறையீடு வழக்குலயும் பாருங்க டிவிஷன் பெஞ்சு எங்களுக்கு சாதகமா உத்தரவு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தும் உள்ள விட மாட்டாங்களேன்னு கலட்டா பண்ணாங்க இல்லைங்களா.
இந்த கும்பலுக்கு துணையாக வந்த பிஸ்கெட் ஜேபி கட்சி கும்பல் 2 கும்பலையும் சேர்த்து கைது பண்ணி கொண்டு போனாங்க. அப்படி கைது பண்ணி அவங்கள கூட்டிட்டு போகும்போது இவங்க சொன்ன அந்த பொதுவான பொதுமக்கள் கைத்தட்டி வரவேற்பு கொடுத்தாங்க. ராம ரவிக்குமார் சொல்கின்ற அந்த இடத்துல மலை உச்சியில் அமைந்துள்ள அந்த தீபத்தூண்ல எந்த காலகட்டத்தில் கடைசியாக கார்த்திகை தீப திருநாள் அன்று தீபம் ஏற்றப்பட்டது? என்ன உயர்நீதிமன்ற உத்தரவு தெளிவா இருக்குன்னு சொல்ற அந்த தெளிவான உத்தரவுக்கு பின்னாடிகிற தெளிவை குறித்து தெளிவா இருக்கிற முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கேட்கிறோம். இப்ப இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் தெளிவுன்னு குறிப்பிட்ட அந்த தெளிவுக்கு பின்னணியில் உள்ள தெளிவு என்ன? இப்ப ஏத்தணும்னு சொல்ற அந்த கும்பல் இதற்கு முன்பாக இந்த தீபத்தூண்ல கடைசியாக எப்ப தீபத்தை ஏற்றியதை பார்த்தாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றம் கோவிலின் மரபுப்படி கல்வெட்டில் பதிக்கப்பட்டுள்ள அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் பாருங்க இப்போதுள்ள தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றப்படுகிறது. இல்லைங்க, அது பொய்யான தீபத்தூணுங்க. அது தீபத்தூணே கிடையாதுங்க, அதுதான் தீபத்தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன ஆதாரத்தை நீதிமன்றத்தில் கொடுத்து ஆர்டர் வாங்கி வந்தாரு. ஏன்னா இது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வருகின்ற மரபுப்படி வழக்கத்தை மாற்றணும், ஓவர் நைட்ல திடீர்னு மாற்றணும்னு சொன்னா அப்படி மாற்றக்கூடிய அளவுக்குண்டான ஆதாரபூர்வமான ஆதாரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா? ராம ரவிக்குமார் என்கின்ற மனுதாரர் தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த கோவிலுக்கு நான் நேரா விசிட் பண்ணி பார்த்தேன், இதுதான் உண்மையான தீபத்தூண் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், எந்த கல்வெட்டில் பதிக்கப்பட்டுள்ள ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவுக்கு வந்து ஓவர் நைட்ல இந்த தீர்ப்பை கொடுத்தாருன்னு கேட்பாங்க இல்லைங்களா? நீங்க சொல்கின்ற கோடிக்கணக்கான பக்தர்கள் நீதிமன்ற உத்தரவு தெளிவா இருக்குன்னு சொன்னா அந்த தெளிவடையக்கூடிய அந்த தெளிவான தெளிவுக்கு பின்னணியில் எந்த தெளிவான ஆதாரங்களை மனுதாரர் ரவிக்குமார் கொண்டு போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இந்த உத்தரவை ஓவர் நைட்ல வாங்கி வந்தாருன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்துக்களின் விரோத அரசுன்னு இப்ப வேமா சூசோ இல்லாம கத்துறீங்களே. சரி, இப்ப 2021 2025 பாருங்க வழக்கம் போல ஏத்துற அந்த மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூண்ல ஏத்தி இந்த நிறுத்திட்டு திடீர்னு பாருங்க இந்த உச்சி பிள்ளையார் கோவிலில் அமைந்துள்ள தீப மண்டபத்தை தீபம் ஏத்த ஸ்டாலின் அரசு தொடங்குச்சா? ஏன்னா நீதிமன்றத்தோட உத்தரவு தெளிவா இருக்கேயா அப்படின்னு சொல்ற நீங்க முதல்ல தெளிவா சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் முதல்வராக யாரோட ஆட்சி காலத்தில் கடைசியாக இப்ப ஏத்தணும்னு சொல்ற அந்த கும்பல் ஏத்தணும்னு சொல்ற அந்த மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட்டது? தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த பக்தவச்சலம் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏற்றப்பட்டதா? காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த ஆட்சி காலத்தில் ஏற்றப்பட்டதா? அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த ஆட்சி காலத்தில் ஏற்றப்பட்டதா? கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது ஏற்றப்பட்டதா? எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த மொத்த ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு ஆட்சி காலத்தில் இப்ப ஏத்தணும்னு சொல்ற அந்த தீபத்தூணில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது ஏற்றப்பட்டதா? இல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடக்கும் எங்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்சி தலைவி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த அந்த ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு ஆட்சியில் ஏதாவது ஒரு ஆண்டில் இப்ப ஏத்தணும்னு சொல்ற அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டதா? கார்த்திகை தீப திருநாள் அன்று. சரி, யாருக்கு வேணாம் சார், கோட்டெல்லாம் அழிச்சிருங்க, அந்த பழைய கோடெல்லாம் அழிங்க, புது கோடு போடுங்க. 4.5 வருஷம் இப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் 4.5 வருஷம் ஆட்சியில முதல்வராக இருந்தீங்க இல்லைங்களா? அதுவும் பிஸ்கெட் ஜேபி கட்சி இப்ப உருள்றாங்க இல்லைங்களா? இந்துக்களின் நம்பிக்கை திமுக திராவிட மாடல் அரசு பாழ் பண்ணுதுன்னு உருள்றாங்க இல்லைங்களா? அதே பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அந்த 4.5 வருட ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு வருஷத்துல இப்ப ஏத்தணும்னு சொல்ற நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? தெளிவா இருக்கேயான்ட்டு அந்த தெளிவோடு எந்த வருஷத்துல நீங்க ஆட்சியில் இருக்கும்போது அந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தனீங்கன்ட்டு ரெக்கார்ட் எடுத்து போடுங்க. சொல்லவே முடியாது. ஏனென்றால் இவர் ஆட்சியில் இருந்த 2019 ஆண்டிலும் இப்ப எப்படி மரபுப்படி அந்த உச்சி பிள்ளையார் கோவிலில் அமைந்துள்ள தீப மண்டபத்தில் தீபத்தை ஏத்துறாங்களோ அதே மாதிரிதான் 2019 ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டுள்ளது. ஏன் சார், திமுக தான் பாருங்க இந்துக்களுக்கு எதிரான அரசு, நீங்க எல்லாம் இந்துக்களின் பாதுகாவலர்களாச்சே. நீங்க ஏன் உங்க ஆட்சி காலத்துல அந்த மலை உச்சியில் இப்ப ஏத்தணும்னு சொல்ற அந்த தீபத்தூண்ல ஒரே ஒரு வருஷம் கூட ஏத்தலன்ட்டு நீங்க தெளிவா சொல்லிடுங்க. அப்ப தெரியுதுங்களா? ஒட்டுமொத்தமாகவே பிஸ்கெட் ஜேபி கட்சி RSS அடிமையாகவே மாறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் சொன்னாருன்ட்டு. தான் முழு அடிமை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அவர் நிரூபித்திருக்கின்றார். அதிமுக தொண்டர்கள் வெட்கப்பட வேண்டும். நியாயமான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பட்சத்துல ஒருவேளை அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நியாயம் பக்கம் தான் நின்று இருக்கணும். என்ன அது வேமா சூசோ இல்லாம ஏதாவது ஒரு கும்பல் போற போக்குல ஆர்டர் வாங்கி வந்துட்டாங்கன்னா ஆண்டாண்டு காலமாக இருக்கிற மரபை மாத்துவீங்களா? நம்பிக்கையை சதைப்பீங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் முதல்வராக இருந்த காலத்தில் கூட அதே மாதிரி தான் அந்த தீப மண்டபத்தில் தான் தீபம் ஏற்றப்பட்டது. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு துணையாக இருக்க முடியாது. பிஸ்கெட் ஜேபி கட்சி எனக்கு கூட்டணியாக இருந்தாலும் கொள்கை வேறு, கூட்டணி வேறு, நம்பிக்கை வேறு அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும்.
சொல்லிக்கணும். ஆனா ஒட்டுமொத்தமாகவே பிஸ்கெட் ஜேபி கட்சியோட அடிமையாக ஏன் சார் மாறுனீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா உங்களை. ஆனா பாருங்க, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்குள்ளவே, இவங்க கட்சிக்குள்ளவே ஒற்றுமை இல்லை, ஒரே நிலைப்பாடு இல்லை. இவரு அந்த பக்கம் போய் நிக்கிறாரு, சங்கி கும்பல் பக்கம். ஆனா ஜெயக்குமார் அவர்கள் எந்த பக்கம் நிக்கிறாரு? மத விஷயங்கள்ல அரசா இருந்தாலும் சரி, கட்சிகளா இருந்தாலும் சரி, அது பாத்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு காலங்காலமா என்ன மரபுகள் பின்பற்றப்படுதோ அதுதான் பின்பற்றணும். அப்படி இருந்தாதான் நல்லது. மத விஷயங்கள்ல யாராக இருந்தாலும் சரி அரசியல் செய்யக்கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. இந்த கட்சியோட பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதற்கு பதிலாக ஜெயக்குமார் அவர்களே இருக்கலாம் போதுங்க. அதுக்கும் ஒரு நேரம் வரும், அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது அந்த சீட்டுக்கு அடிச்சுப்பாங்க. அது ஒரு ஓரமா அடிச்சுன்னு போட தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, நீதிமன்றத்தோட உத்தரவு தெளிவா இருக்குன்னு சொல்றாரு இல்லைங்களா, திராவிட மாடல் அரசு பழிவாங்குதுன்ட்டு. ஏன் இப்போ 2014 யார் ஆட்சியில் இருந்தாங்க? இதே மாதிரிதான் இந்து மகா சபையை சேர்ந்த குரூப் கேஸ் போட்டாங்க. உச்சி பிள்ளையார் கோவிலில் அமைந்துள்ள தீப மண்டபத்தில் ஏற்றப்படும் தீபம் அது மோட்ச தீபம், கார்த்திகை தீபம் கிடையாது, மலை உச்சியில் தான் தீபத்தூண் இருக்குன்னு வழக்கு போட்டாங்க 2014. இதை போன்ற ஒரு வழக்கு, தீபத்தூண்ல தீபத்தை ஏற்றணும்னு 2014ஆம் ஆண்டில் வழக்கு தொடரப்பட்ட அந்த ஆண்டில் முதல்வராக யார் இருந்தாங்க? இப்போதுள்ள ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்களா, இல்ல கலைஞர் அவர்கள் இருந்தாங்களா? இல்லைங்களே, ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தாங்க 2014ஆம் ஆண்டில். இன்றைக்கு கதறாரு, ஐயோ இந்துக்களின் நம்பிக்கையை பாழ்படுத்துது விடியா திமுக அரசு அப்படின்ட்டு. ஏன் அன்றைக்கு ஏங்க வழக்கெல்லாம் போடுறீங்க? தீபத்தூண் நீங்க தீபம் ஏற்றணும், அவ்வளவுதானே. நான் இந்துக்களோட ஒட்டுமொத்தமான பாதுகாவலராக இருக்கிற ஆட்சின்னு சொல்லி தந்து விட வேண்டியதானே, தீபத்தூண்ல போய் தீபத்தை ஏத்திங்க பாட்டு. மாறாக மனுதாரர் எந்த ஒரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. என்ன ஆதாரம்? இப்போது ஏற்றப்படும் அந்த உச்சி பிள்ளையார் கோவிலில் அமைந்துள்ள தீப மண்டபத்தில் ஏற்றுகின்ற தீபம் ஆகம விதிகளுக்கு முரணாக உள்ளது என்று மனுதாரர் எடுத்து வைக்கும் வாதத்திற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் வழங்கவில்லை. இப்போ அந்த வழக்கை தொடுத்த மனுதாரர் ஆதாரம் கொடுக்கலான்னு அதிமுக அரசு, ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் நாங்க கொடுக்குறோங்க ஆதாரம், மனுதாரர் பக்கம் நாங்க நிக்கிறோம். இந்துக்களுக்கு நியாயம் வேணும், நீதிமன்றத்தோட உத்தரவு தெளிவா இந்துக்கள் கைக்கு போய் சேரணும், கோடானு கோடி இந்துக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு இப்ப சொல்றீங்க இல்லைங்களா, நீதி கிடைத்து விட்டதுன்ட்டு. ஏன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? 2014 ஆதாரம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லைங்களா, ஆதாரத்தை கொண்டு போய் கொடுத்துருக்க வேண்டியதானே. பாத்துக்கங்க ஐயா, பாத்துக்கங்க ஐயா. இதற்கு முன்பாக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் கூட மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றப்பட்டது. அதை கொண்டான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. நீங்க தாராளமா அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துடலாம். அந்த இந்து மகா சபை வழக்கு போட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஏன் அதிமுக அரசு இந்துக்களுக்கு சாதகமாக போய் நிக்கவே இல்லை. அதனால என்ன ஆனது? ஆகம விதிகளுக்கு முரணாக இருக்குன்னு சொல்றீங்களே தவிர, ஆனால் உங்க பக்கம் இருக்கிற நியாயத்துக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் நீங்க கொடுக்கவில்லை. இங்கதான் தீபத்தூண்ல தீபம் இதற்கு முன்பாக ஏற்றி இருந்தார்கள், ஏற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற எந்த ஒரு சாலிட் ப்ரூஃபை நீங்க கொடுக்கலன்னு சொல்லிதான் பாருங்க 2014ஆம் ஆண்டில் தொடுத்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த வழக்கோட மேல்முறையீடு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் செய்யப்படுகிறது. எப்பங்க? தெளிவா இருக்கேயா உத்தரவு அப்படின்னு சொன்ன அந்த தெளிவான முதலமைச்சராக ஆட்சியில் இருந்த அந்த 2017ஆம் ஆண்டில் இந்த மேல்முறையீடு மனு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தான் பாருங்க விசாரிக்கப்படுகிறது. டிவிஷன் பெஞ்சுக்கு பவானி சுப்பராயன் மற்றும் கல்யாண சுந்தரம் கொண்ட 2 நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்சு தான் பாருங்க அந்த மேல்முறையீடு வழக்கை 2017 விசாரித்து என்னென்ன தீர்ப்பு சொல்லிக்காங்க தெரியுங்களா? இன்றைக்கு ராம ரவிக்குமார் என்கின்ற மனுதாரர் வழக்கு தொடுத்த கையோடு நேரா நான் விசிட் பண்ணி பார்க்கறேன். கோவில் எந்த இடம் காட்டுங்க, மலை உச்சியில இருக்குது, இதுதானா? ஆமா இதுதான் தீபத்தூண். ஆமாமா இதுதான் தீபத்தூண், நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஏத்திக்கங்கப்பா அப்படின்னு பாருங்க 2017ஆம் ஆண்டில் அந்த டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜஸ் தீர்ப்பு கொடுக்கல. பல 10 ஆண்டு காலமாக இருக்கிற நம்பிக்கையை ஏன்பா சிதைக்கிறீங்க? மரபு வழக்கத்தை ஏன்பா மாத்துறீங்க? கோவில் நிர்வாகமும் தர்கா நிர்வாகமும் 2 பேரும் கலந்து பேசி ஒரு இடத்தை முடிவு பண்ணி ஆண்டாண்டு காலமாக தீபத்தை ஏற்றி கொண்டு வருவது வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் திடீரென்று இடத்தை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அப்படி திடீரென்று ஒரு புதிய இடத்தை தீபம் ஏற்றுவதற்கு மாற்றி இப்போது தீபம் ஏற்றி கொண்டிருக்கும் இடத்திற்கு எதற்காக இடையூறு செய்ய வேண்டும்? வழக்கம் போல வழக்கமான ஏற்றி கொண்டிருக்கும் அந்த இடத்தில் தீபத்தை ஏற்றலாம், அதே வழக்கம் தொடரலாம் என்று 2017ஆம் ஆண்டில் மேல்முறையீடு செய்த இந்த வழக்கு டிவிஷன் பெஞ்சில் 2 நீதிபதிகளால் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு. அப்ப இந்த இடத்துல 2 ஸ்ட்ராங்கான கேள்வி. ஒன்னு, 2017ஆம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தார். இன்றைக்கு பொங்கல் வைக்கிறவரு அன்னைக்கு ஏன் பாருங்க அந்த மனுதாரருக்கு ஆதரவாக போய் நிக்கல? வாங்கப்பா நீங்க தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும், இது இந்துக்களின் பாதுகாவல் அரசு, நான் கேட்ட தந்து விடுற கோயில் கிட்ட வாங்கப்பா, யார் உங்களை தடுப்பாங்க பார்க்கலாம், நான் கூட வரேன் வாங்க, யார் தடுப்பாங்க? தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும், அவ்வளவுதானே, வாங்க வாங்க வாங்க, இந்துக்கள் நம்பிக்கைக்கு நாங்க எதிராக நிக்க மாட்டோம் அப்படின்ட்டு கூடவே போயிட்டு தீபத்தை ஏற்ற வேண்டியதானே மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூண்ல. 2வது ஸ்ட்ராங்கான கேள்வி என்பதை காட்டிலும் சந்தேகம்,
ஏன் உள்நோக்கம் கூட வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ 2017ஆம் ஆண்டில் இதே போன்ற ஒரு வழக்கு, தீபத்தூண்ல தீபத்தை ஏற்றணும், இப்போ இருக்கிற தீப இடத்தை மாற்றணும்னு சொல்லி தொடுத்த வழக்குல டிவிஷன் பெஞ்சே தீர்ப்பு கொடுத்து மனுதார வழக்கை தள்ளுபடி செய்த அதே வழக்கை வேறு ஒரு ஆண்டில் அதே நீதிமன்றத்தில், எந்த நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் டிவிஷன் பெஞ்சில் தள்ளுபடி செய்யப்பட்டதோ அதே நீதிமன்றத்தில் வேற ஒருத்தர் திடீரென்று இப்போ வழக்கு தொடுத்தால் அந்த வழக்கை எடுத்து விசாரித்து உடனடியாக தீர்ப்பு சொல்வதற்கு டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராகாதா? ஏன்னா சிங்கிள் ஜட்ஜி கொடுக்குற உத்தரவை காட்டிலும் டிவிஷன் பெஞ்சோட உத்தரவுக்கு வேல்யூ அதிகம்னு சொல்லுவாங்க சட்டப்படி. அப்படி டிவிஷன் பெஞ்சே பாருங்க, இதை போன்ற ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்து வழக்கை தள்ளுபடி செய்யப்பட்ட அதே வழக்கில் வேறொருவர் அதே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் போது டிவிஷன் பெஞ்சோட உத்தரவை ஓவர் ரூல் பண்ணி அதே வழக்கை கையில் எடுத்து எந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாங்களோ அதே வழக்கை அட்மிட் பண்ணி உத்தரவு கொடுப்பது நீதிமன்ற விதிகளுக்கு, நீதிமன்ற நீதிகளுக்கும் சட்டத்திற்கும் முரணாக இருக்கிறதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான வழக்கை ஒரு மனுதாரர் ஃபைல் பண்றாருன்னு சொல்லும்போது, ஒன்று இதே போன்ற வழக்கு இதற்கு முன்பாக நம்ம நீதிமன்றத்திலேயே ஏதாவது வந்திருக்கு, டிவிஷன் பெஞ்ச் என்கொயரி பண்ணி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஏன்பா மறுபடியும் வரீங்க? ஏதாவது ஆதாரம் இருக்கா? எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்கல, ஆதாரமே இல்லைன்னு சொல்லி தான் தள்ளுபடி பண்ணாங்க. மறுபடியும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு மறுபடியும் போட்டிருக்கீங்க? சரி, இப்ப பாருங்க, இத்தனை ஆண்டு காலம் கழித்து எனக்கு கிடைக்காத, யாருக்குமே கிடைக்காத ஆதாரம் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுத்தாரா? சாலிட் ப்ரூஃப். ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக, 750 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆண்டாண்டு காலமாக அந்த தீபத்தூண்ல தான் தீபத்தை ஏற்றி கொண்டு வந்தார்கள் அப்படின்ற ஒரு ஆதாரத்தை இந்த ராம ரவிக்குமார் கொடுத்தாரா? அப்படி கொடுத்த அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பாருங்க, அந்த ஆதாரத்தை மையப்படுத்தி இதை போன்ற ஒரு தீர்ப்பு நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா கூட நியாயம் இருக்கு. ஆனா எந்த ஒரு ஆதாரத்தை கொடுக்காம இதுதான் ஒரு ஆதாரம் கொடுக்கிறாரு. அவர் ஃபைல் பண்ண அந்த ஆதாரத்திலேயே மலைக்கு போகும் பாதி வழியில் உள்ள இந்த உச்சி பிள்ளையார் தீப மண்டபத்தை குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. கல்வெட்டுல கூட இவ்வளவு அவசரமாக இவ்வளவு சென்சிட்டிவான ஆண்டாண்டு காலமாக இருக்கிற பிரச்சனையை உடனே பாருங்க முடிக்கணும்ட்டு என்ன அவசரம், என்ன அவசியம்? எங்க வருஷத்துல ஒரே ஒரு நாள் மேல போயிட்டு அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தனா என்ன ஆயிட போகுதுங்க? அதனால என்ன பிரச்சனை ஆயிட போகுது, என்ன ஆகும், நாங்க என்ன ஆக்குவோன்ட்டு நம்ம யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. மேல தீபம் தானே ஏத்தணும்னு சொல்றாங்க. அப்படி தீபம் ஏத்த போற இவங்களுக்கு எதற்காக இந்த வேலை? அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாண்ட ஆரம்பமே. அயோத்தி இங்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. ஆகட்டும் அப்படின்றதுக்காகத்தான் பிளான் பண்ணியே வெறியோட இருக்கிற அந்த கூட்டத்துக்கிட்ட அதிகாரப்பூர்வமா நீதிமன்ற உத்தரவு கொடுத்து மேல போங்கன்னு சொன்னா அந்த கூட்டம் என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்புக்கு 50 சிஎஸ்எஃப் வீரர்களை வேற அனுப்புறீங்க. இவங்க நினைக்கிற மாதிரி வடமாநிலம் கிடையாது. கடவுள் அப்படின்ற பேர்ல மதத்தை எடுத்து மத ரீதியான பிரச்சனையை தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஏதாவது ஓட்டு தேருமான் அப்படின்னு வட மாநிலங்களில் செஞ்சுங்கிற மாதிரி இங்க தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. மறுபடியும் சொல்றோம், இது தமிழ்நாடு. இவங்க எதிர்பார்க்கிற அந்த இந்து கும்பல், இவங்க கூட இருக்கிற அந்த கூட்டம் வேற. ஆனா பாருங்க, தமிழ்நாட்டில் பகுத்தறிவோடு வாழ்கின்ற, பக்தி எது, மதம் எது, கடவுள் எது, வெறி எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவோடு வாழ்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் நீதிமன்ற உத்தரவை கூட மதிக்க மாட்டாங்களே. என்னையா அரசு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? 2018ஆம் ஆண்டில் சபரிமலைக்கு பெண்களும் செல்லலாம்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாங்க இல்லைங்களா? அந்த உத்தரவு வந்த சமயத்தில் அமித்ஷா அவர்கள் நிலைப்பாடு என்னங்க? சாமியே சரணமையப்பா, ஏன் சார் கத்துறீங்க? என்னப்பா இது? நிறைவேற்ற முடியாத, நம்பிக்கையை சிதைக்கும் விதமாக, நம்பிக்கைக்கு எதிராக, மரபை பாழ்படுத்தும் வகையில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தா எப்படிங்க நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கேட்டது யாரு? நம்ம அமித்ஷா சாரு. அவர் தான் கேட்டாரு. நிறைவேற்ற முடியாத மரபை பாழ்படுத்தக்கூடிய, பழைய பழக்க வழக்கங்களை உடைத்தெறியக்கூடிய உத்தரவெல்லாம் நீதிமன்றம் கொடுத்தா எப்படி சார் அப்படின்னு நம்ம அமித்ஷா சார் தான் கேட்டாரு. ஏன் கேட்கறாங்க? நீதிமன்ற உத்தரவு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? நீதிமன்ற உத்தரவு மதிப்பை தானே ஒரு அரசின் கடமை. பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம்னு சொல்லும் போது நீங்க சப்போர்ட் பண்ணணும், கூடவே கூட்டிட்டு போகணும். சிஎஸ்எஃப் வீரர்களை கூப்பிடுங்கப்பா, கூப்பிடுங்க, பாதுகாப்பா நாங்க நிக்கிறோம். எவ்வளவு சிஎஸ்எஃப் வீரர்கள் வேணுமோ கூட்டிட்டு வரோம். பெண்கள் பாதுகாப்பா சபரிமலைக்கு போவதற்கு நாங்க சட்டத்தை மதிக்கிறோம். நீதிமன்ற உத்தரவுக்கு வழிவிட்டு நாங்களே கூட்டிட்டு போறோம்ட்டு பாதுகாப்போடு நீதிமன்ற உத்தரவை கடைபிடித்து போக வேண்டியதானே? ஆனால் மாறாக அந்த இடத்துல என்ன சொன்னார் அமித்ஷா அவர்கள்? மரபுப்படி இருக்கிற பழக்க வழக்கத்தை மாற்றும் வகையில் மாற்றவே முடியாத, நிறைவேற்ற முடியாத உத்தரவெல்லாம் நீதிமன்றம் கொடுத்தா எப்படிங்க ஃபாலோ பண்ண முடியும் யுவரானர்னு கேட்டாரா? அப்ப இந்த இடத்துல சபரிமலைக்கு பெண்களும் செல்லலாம்னு சொன்ன அந்த உத்தரவு மரபுகளுக்கு எதிரானதுன்னு சொன்னா, அப்போ இந்த உத்தரவு மரபுகளுக்கு எதிரானதுன்ட்டு
நீங்க சொல்லணும் இல்லைங்களா? ஆனா சொல்லலையே. மாறாக நீங்க யார இந்துக்களின் விரோத அரசு விடியா திமுக அரசுன்னு கத்துறீங்களோ அவங்க தான் பாருங்க மரபுப்படி இருக்கிற பழக்க வழக்கங்கள் இப்படி ஆண்டாண்டு காலமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்டு வந்த அதே தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றிருக்காங்க. ஒருவேளை திமுக இந்துக்களுக்கு எதிரான அரசுன்னு சொல்லியிருக்கலாம். எப்ப தெரியுங்களா? ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்து வந்த மரபை தீப மண்டபத்தில் தீபம் ஏத்தாம 2025ஆம் ஆண்டிலிருந்து இந்த இடத்துல நாங்க தீபம் ஏத்தினாலும் முடிவு பண்ணியிருக்கோம். எங்க இஷ்டம் தான், நாங்க இந்துக்களுக்கு எதிரான அரசுன்னு சொல்லி இடத்த மாத்தி ஏத்தின்னு தான் அவங்கள சொல்லியிருக்கலாம். அவங்கள பார்த்து இந்துக்களுக்கு எதிரான அரசுன்ட்டு. ஆனா பாருங்க, வழக்கப்படி ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்து வந்த மரபைத்தானே அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. அது எப்படிங்க இந்துக்களுக்கு எதிரான அரசா மாறுச்சுன்ட்டு தெளிவா சொல்லணும் இல்லைங்களா? சபரிமலை சம்பந்தமான ஒரு உத்தரவு வந்ததை அடுத்து நீதிமன்றம் மரபுக்கு எதிராக நிக்குதுன்னு சொன்ன அதே கட்சி தான் பாருங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் மரபை மீறினோன்னு அடம் பிடிக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் பத்துத்தோல்வி பழனிசாமி என்கின்ற பட்ட பெயரோடு சேர்த்து அடிமை பழனிசாமி என்று அவரை ஏன் செல்லமா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி பிஸ்கேஜேபி கட்சி எவ்வழியோ அந்த கட்சியில் கூட்டணி சேரவில்லை, அடமானம் வைக்கவில்லை, அதிமுக கட்சியை கொண்டு போயிட்டு வித்துட்டாரு. சோ வித்த அந்த கட்சியை வாங்கிய முதலாளியான பிஸ்கேஜேபி கட்சி எவ்வழியோ அடிமை பழனிசாமி அவர்களும் அவ்வழியே. இதையெல்லாம் அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற உண்மையான நேர்மையான தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா அல்லது சகித்து கொண்டிருக்கிறார்களா என்பதை ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு தேர்தல்ல முடிவு கீஞ்சிரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணும்போது இந்த திருப்பரங்குன்றம் வழக்கில் திடீரென்று ஏற்பட்ட இந்த திருப்பத்தை குறித்தும் தவறாம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.